வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். படித்தவங்க கொஞ்சம் பகுத்தறிவாளர்களாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, லிவிங் டுகெதர்ன்ட்டு நாங்கள்லாம் மனமுத்து 2 பேரும் வாழ்கிறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பெருமையாகவும் பேசுகிறாங்க. சமுதாயத்தில் சிலர் அதை இழிவாகவும் பார்க்குறாங்க. ஆனால் இதனோட உண்மையான வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் முதல்ல தோன்றின இயல்பு வாழ்க்கை. காதலர்கள் கருத்தொருமித்து வாழ்வதே இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ லிவிங் டுகெதரில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேல்நாட்டிலுக்கும் நம்ம நாட்டுக்கும், மேல்நாட்டில் அது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நம்ம நாட்டில் அதை சங்கடமாக பார்க்குறோம். ஆனால் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மண்ணில் லிவிங் டுகெதர் தான். இப்போ நம்ம இதை ஏன் சங்கடமாக பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு நாகரிக வரம்பில், சமுதாய வரம்பில் வரைமுறையோடு வாழ்கிறோம். குழந்தைங்க இந்த மாதிரி கொஞ்சம் புரட்சிகரமாக செய்கிறோம் அப்படின்ட்டு நடக்கிறாங்கன்னா, இது புரட்சியே இல்லை, நம்ம முன்னோர்கள் செய்தது தான். ஆனால் இந்த லிவிங் டுகெதரில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக பெண்கள் கைவிடப்படுறதும் ஏமாற்றுறதும் அதிகமாக நிகழ்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இதே அமெரிக்காவில் எடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு திருமணம் பண்ணிவிட்டு விவாகரத்துனாக்கா அவங்க சொத்தையே விற்று ஜீவனாம்சமோ அல்லது நட்டு கொடுக்க வேண்டியதாயிரும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்காக ஆண்கள் லிவிங் டுகெதரை விரும்புகிறாங்க. பெண்களுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க லிவிங் டுகெதர் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் நம்ம சமுதாயமாக வாழக்கூடியவங்க, குடும்பமாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பும் வேணும். நம்ம காதலுக்கு இடம் தராதனால தான் கள்ளக்காதலும் வருது. அதே போல் காதலுக்கு தெரியாதனாலையும் கள்ளக்காதல் வருது. காதலர்களுக்கு இடம் தந்தாக்கா நம்மளுக்கு அன்பு வாழ்க்கை பெருகும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா, பெரியவங்க குழந்தையிலேருந்து வளர்க்குறோம், அவங்களோட குணாதிசயம் நம்மளுக்கு தெரியாதா, குழந்தைக்கு எந்த பருவத்தில் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா, குழந்தைங்க ஏன் இந்த மாதிரி காதல்ன்ட்டு போகிறாங்க. காதல்ன்றது ஒரு கெட்ட வார்த்தையாகவே பார்க்குறாங்க. ஆனால் காதல் இயல்பானது. அதற்காக நம்ம பள்ளிக்கூடத்தில் இந்த சினிமா படத்தில் வர்ற மாதிரி பள்ளிக்கூடத்திலேயே குழந்தைங்க காதலிக்கிறாங்கன்றது மிக மோசமானது. அந்த மாதிரி படங்களை சென்சார் போட அனுமதிக்கக்கூடாது. ஆனால் அதை கைத்தட்டி பெற்றோர்கள் பெரியவங்க ரசிக்கிறாங்க. ஆனால் நம்ம பக்கமாக அது தவறு இருக்குது. சினிமாவில் கைத்தட்டுறோம், நம்ம வீட்டிலனா மனக்குமுறல். ஆனால் நம்ம இயல்பாக இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கணும். அதே போல் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். நம்ம என்ன தான் பக்கத்து வீட்டுக்காரர், எதிரி வீட்டுக்காரர், ஊர் ஜனம் எல்லாத்தையும் நம்பினாலும் வெளியில் போகக்குள்ள பூட்டிட்டு போகணும். நம்ம வீட்டை மட்டும் பூட்டுறதில்ல, கோயிலையும் பூட்டுறோம். சிலருக்கு முரணாக தெரியும். ஆனால் இதை உலக இயல்பு. நம்ம ஏமாந்து போகக்கூடாதுன்றது தான் திருமணம் முடிஞ்ச கடைசியில் கூட அரசாங்கம் திருமணத்தை பதிவு செய்ய சொல்லுது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் லிவிங் டுகெதர் புரட்சிகரமானது அல்ல, மூடத்தனமானது. பகுத்தறிவுன்றது வேற, மூடத்தனம்ன்றது வேற. இப்போ நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். எப்பொழுதும் நம்ம ஒரு பாதுகாப்பு உணர்வோடவே இருக்கணும். சேஃப்டி சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்தில் இருக்க வேண்டிய கால சூழல். நம்ம வீட்டை பூட்டிட்டு போனாலும் பூட்டு உடைக்கக்கூடிய காலம். அதனால் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் நாங்கள் சரி சமானம், கண்டிப்பாக நான் சமமானவர்கள்னு சொல்ல மாட்டேன். ஆண்களை விட ஒருபடி அதிகமானவர்கள். உடல் உழைப்பும் சரி, மூளை உழைப்பும் சரி, ஆண்களை விட அதிகமாக அக்கறையோடு செயல்படுத்துகிறவங்க பெண்கள். இருந்தாலும் உடல் அளவில் அவங்க கொஞ்சம் பலகீனமானவர்கள். அதனால் நம்ம ஆண்களை பெண்களை பாதுகாக்கணுமா அப்படின்னாக்க இல்லை. பெண்களுக்கு உரிய இடத்தை தரணும். பெண்களுக்கு உரிமை கொடுக்கணுமான உரிமை தர வேண்டாம். பெண்களுக்கு உரிமை கொடுக்கறதுக்கு ஆண்கள் யார்? பெண்கள் அந்த உரிமையை எடுத்துக்கணும். ஆனால் ஒரு எல்லை, அந்த எல்லை எல்லாருக்கும் உண்டு. நம்ம பெண்மையை போற்றணும். பெண்மை வாழ்க வென்று கூத்திடுமான்னு சொல்லுவார் பாரதியார். அதாவது பெண்களை போற்றி கூத்தாடணும். ஆனால் நம்மளுக்கு இந்த காலத்தில் ஒரு பெண் குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரியான சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறன்றதையும் மனசில் வச்சுக்கணும். அதனால் இந்த லிவிங் டுகெதர் அப்படின்றத நம்ம நம்மளே தான், சமுதாயம் தான் அதுக்கு தள்ளுது. நெருக்கடிக்கு உள்ளாக்கி காதலர்களை அந்த அளவுக்கு தள்ளுறது சமுதாயம். சமுதாயம் நம்மளுக்கு காதலர்கள் இடம் கொடுத்தால் லிவிங் டுகெதர் வராது. அதே போல் இதில் போய் ஏமாறக்கூடாது அப்படின்றக்கும் நம்ம குழந்தைங்க
நம்ம கண்டிப்பாக பேசணும். உடைச்சி பேசினா தான் குழந்தைங்களுக்கு அதில் இருக்கிற நல்லது கெட்டது தெரியும். பெரியவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அ ஆழமான பொருள்கள் வந்து தெரியதில்ல. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கி தர்ற மாதிரி, அல்லது ஒரு சில நாய்க்குட்டிகளை இணை சேர்க்கிற மாதிரி திருமண பந்தம் ஏற்படுத்துகிறாங்க. வணிகமயமான காலம். ஒரு மேட்ரிமோனியில் போயிட்டீங்கன்னா ஒரு பெண்ணு தேடுறதுக்கும் வரன் தேடுறதுக்கும் எத்தனை ரூபா செலவு பண்ணுறாங்க, என்னென்ன கணக்கு பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து வணிகமயமான உலகத்தில் இருக்கிறோம். திருமணன்றது சடங்குலேருந்து மாறி அடுத்தது வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் பார்க்கணும். லிவிங் டுகெதர்ன்றது நம்ம நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி வெள்ளைக்காரனை பார்த்து கற்றுக்கல. நம்ம 3000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் செய்தது. ஆனால் இந்த காலத்துக்கு ஒவ்வாதது. நன்றி, வணக்கம்.